மதுரை எஸ்பி அலுவலகத்தில் பெண் ஊழியர்களுக்கு அலுவல் பிரிவு அதிகாரி பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் சாட்சியங்கள் அடிப்படையில் முறையான விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்கிட கேட்கலாம். சந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தன்னிடம் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு அலுவல் பிரிவு அதிகாரி பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் சாட்சியங்கள் அடிப்படையில் முறையான விசாரணை நடத்த இந்த மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரையை சேர்ந்து திருப்பதி என்ற மதுரை அமர்வு பொது மனு தாக்கல் செய்தார். அதில் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் அலுவல் பிரிவு அதிகாரி பணியாற்றி வருகிறேன். உடன் பணிபுரியும் பெண் ஊழியர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியார் என் மீது புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. குற்றச்சாட்டு 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற, ஆனால் 2019 ஆண்டு தான் என் மீது குற்றம் சுமத்தப்பட்டு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் விசாரணை அதிகாரி இந்த வழக்கில் சாட்சிய நிலையை அதை ரத்து செய்ய வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்து முன்பாக விசாரணைக்கு வந்தது. மன்னத தரப்பு ஆஜர் வழக்கறிஞர் உள்நிலை விசாரணை குழுவின் தலைவராக உள்ளவரை இந்த வழக்கின் 5வது சாட்சியாக உள்ளார். எனவே குழுவின் தலைவர் வாதிடப்பட்டது. அதை அரசு தரப்பில் பெண் ஊழியருக்கு தொடர்ச்சியாக பாலியல் துன்புறுத்தல் வழங்கியுள்ளார். அதற்கான சாட்சியங்கள் தெளிவாக உள்ளது. எனவே மனதை நடவடிக்கை வேண்டும் வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதி மனுதாரர் தன்னுடன் பணிபுரி செய்யும் பெண் ஊழியருக்கு தொடர்ச்சியாக பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் பந்தாருக்கு ஆட்சேபனை ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் சாட்சி அடிப்பு உரிய முறையில் விசாரணை நடத்தி நடவடிக்கை உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.